வெல்கம் பேக் டு தமிழ் ரப்பர் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா டூல்ஸோட 2வது பார்ட்டு தான் இது. ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்க நம்ம வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ வந்து 5th டூல் பார்க்க போகிறோம், பென் டூல். இந்த பென் டூல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டூல். ஓகேவா? பென் டூல் ஷார்ட்கட் வந்து பி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம இந்த இல்லிஸ்ட்ரேட்டர் உள்ள ஃபீல்டுக்குள்ளே வரப்போ கண்டிப்பாக அந்த பென் டூல் யூஸ் பண்ணாமல் வந்திருக்க மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் த ஃபீல்டு வந்து ரீடராலேருந்து தான் வந்திருப்போம். பேக்ரவுண்ட்லேருந்து ரீடரால் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது இந்த பென் டூல். அந்த ரீடராக இல்லாதவங்களுக்கு வந்து பென் டூல் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து நம்ம இப்போ பேக்கேஜிங் ஃபீல்டில் போகிறப்ப கூட யூஸ் ஆகும். ஏன்னா சில கிளிப்பிங் மாஸ்க் போடுறப்ப பென் டூல் பேசிக் தெரியலன்னா வச்சிங்க, உங்களை ப்ராப்பராக கிளிப்பிங் மாஸ்க் கூட போட முடியாது. அதனால் பட் ஃபீட் கரெக்ஷன் ஏரர் இதுமாரி அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. பென் டூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் நாட் ஓன்லி இல்லிஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப்பில் கூட பென் டூல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. அதனால் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது ஷார்ட்கட் வந்து பி. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ரீட்ராக பண்ணி காட்டுறேன். இங்கே பனி பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நோடு வச்சுட்டு, அதாவது கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நோடு வரும். இது இப்போ நோடும்பாங்க. இப்படி வச்சு இப்படி கட்டாக வரையக்கூடாது. இப்போ நான் கட்டாக இப்படி வரையக்கூடாது. ஒரு நோடு ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா வச்சுட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்படி இழுத்துக்கணும். இழுத்திங்கன்னா இது என்ன ஆகும்னா, ஒரு தெரியுதா, ஒரு கவுடு, ஒரு ஃபஸ்ட்டு நோடே வந்து ஒரு கவுடு நோடாக ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இதை பாருங்கள், இது வந்து நான் ஷிஃப்ட்டை பிடிச்சி இழுத்த நோடு. இதை அப்படியே இழுக்கிறேன். இப்படி சும்மா ஒன்றுமே கிளிக் பண்ண இழுக்கிறேன். இதுக்கும் இந்த எட்ஜு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் வேறு லேயரில் போட்டு காட்டுறேன். இந்த ஸ்மூத் தெரியுதா எங்கேருங்க, இந்த ஸ்மூத் அப்படியே வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே ஸ்மூத் மாதிரி இது பாருங்கள், ஒரு ஷார்ப்பாக போகுது. இனிஷியலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப ஒரு நிமிஷம், அதாவது ஃபஸ்ட்டு நோடு எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணுறப்ப கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இப்படி இழுத்து தான் ஆரம்பிக்கணுமே. அது வந்து உங்களுக்கு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எனக்கு ரேபிட்டோட முகம் வந்து சின்னதாக தான் இருக்குது, அது இந்த அளவுக்கு இழுத்தா போதும். உங்களுக்கு அதுக்கப்புறம் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு மவுஸை நவுத்திங்கனாவே எவ்வளோ வேணுங்கிறது தெரியும். அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஒர்க்கை. இப்படி வச்சுட்டு இப்போ இந்த இடம் ஒரு ஷார்ப்பாக வேணும்னா ஆப்ஷன், அதாவது நான் மேக்கில் சொல்கிறேன், விண்டோஸில் வந்து ஆல்ட்டு, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்படி நவுத்திக்கணும். எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியாவுக்கு நவுத்திக்கலாம். இந்த டூல் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத விட நீங்கள் யூஸ் பண்ண தான் வரும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஆக்சுவலாக யூஸ்வலி வந்து ரீட்ரா பேக்ரவுண்டு தான். நான் வந்து இனிஷியல் மை ஒர்க் வந்து ரீட்ரா ஒர்க்கு தான். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 to 40 ரீட்ரா பண்ணுவோம் லோகோஸு. அதனால் நமக்கு வந்து பென் டூல் வந்து நல்லா தெரியும். இந்தமாரி வர கேஸ்லாம் அதெல்லாம் வரையணும் அவசியம் இல்லை. அடுத்ததில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டு இது பண்ணிடலாம். சரியா? அப்படியே அதை வரைஞ்சிக்கிட்டே போகணும் அவசியம் இல்லை. ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரைங்க. நான் ஸ்டார்டிங் வந்து நோடு வச்சுருந்தேன்னா அதனால தான் உங்களுக்கு இந்த ஸ்மூத்னஸ்ஸு ஒரு இதெல்லாம் ஷார்ப்பாக முடியும். இப்போ இது வந்து சர்க்கிள் தான், ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியுது. சரியா? அதனால் சர்க்கிளே போட்டு விட்றலாம் அதுக்கு. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பென் டூல் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு வெக்டார் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணுறது, அது இமேஜ் வெக்டராக கன்வெர்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இது பென் டூல் வந்து நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். அது இப்போ வந்து பேக்கேஜிங் நான் பார்க்குறேன். இப்போ இந்த ரேபிட்டே இருக்குது, இதில் வந்து இந்த இடத்த வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் அதாகும். ஆடு
ஆங்கர் பாயிண்ட் டூல். இப்போ நீங்கள் ரீட்ரா பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு வந்து இந்த இடம் வந்து இன்னும் ஸ்மூத்தாக வேணும் அப்படிங்கிறப்ப, எனக்கு இந்த இடத்துல ஒரு நோடு வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, இது ஷார்ட்கட் வந்து கீபோர்டு வந்து வெறும் ப்ளஸ்ஸு ஆட் பண்ணி இங்கே நோடு ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டு அது டைரக்ட் செலெக்ஷன் போட்டு பார்த்தோம்னா டைரக்ட் செலெக்ஷன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் இதை போட்டு மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நோடு வந்து வேணாம், டெலீட் பண்ண போகிறேன்னா மைனஸ் ஷார்ட்கட்டு டெலீட் ஆங்கர் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல நோடு வேணாம் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டு திரும்ப டைரக்ட் செலெக்ஷன், இதுக்கு டைரக்ட் செலெக்ஷன் தான் மோஸ்ட்லி யூஸ் ஆகும், போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நோடை இங்கேருந்து இங்கே மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கர் பாயிண்ட் டூல். இது பார்த்திங்கன்னா இந்த இருக்குல்ல, இது வந்து இந்த சொன்ன நம்ம ஸ்மூத் கொடுக்குறோம் தெரியுமா, அதை வந்து டெலீட் பண்ணுறதுக்காக உள்ள டூல். நான் இந்த இடத்துல வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த ஸ்மூத்தாக ஒரு எட்ஜ் கொண்டு வந்திருக்கேன்னா, இதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டெலீட் ஆகிட்டே வரும். எங்கெங்கே இந்த டூல் யூஸ் பண்ணுவீங்க வேணாங்கன்னா அதை கட் பண்ணி ஷார்ப்பாக மாற்றிக்கலாம். அதுக்காக உள்ள டூல் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் டூல். ஓகேவா, ஷிஃப்ட்டு ப்ளஸ் அந்த ஒரு மேலே கொட்டேஷன் மாதிரி போடுறாங்க, அதுக்காக உள்ளது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரைய வந்து அதே ஷேப்பு கொண்டு வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது வந்து நீங்கள் மேனுவலாக ரீட்ரா பண்ணணும், எப்படி ஷேப் வேணும். இது அப்படி இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நோடு வைக்கிறேன், அடுத்து இங்கே ஒரு நோடு வைக்கிறேன்னா அங்கே தெரிஞ்சா பாருங்கள், ஒரு சர்க்கிள் கூட ஈஸியாக அவங்களால வரைய முடியும். அதுவே வந்து ஒரு ஷேப் கொண்டு வரும், நீங்கள் வைக்கிறப்பே தெரியும். தெரியுதா? அதுக்காக உள்ள டூல் இது. இது வந்து பென் டூலே ஒரு டைப்பான டூல். இது அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டூல் டெக்ஸ்ட் டூல், அதை டைப் டூல். அந்த டைப் டூலுக்கு ஷார்ட்கட்டு பார்த்தீங்கன்னா டி. இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டெலிட் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த டைப் டூல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டைப் பார்த்து வந்து க்ரியேட் ஆகிரும். இதில் டைப் பண்ணிக்கலாம் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டு, அதாவது மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் ஆகிரும். அதுவும் இது டிஃப்ரெண்ட்டு. சரியா? இப்போ இது கமெண்ட் ஒய் போடுறேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஜஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டு ஃப்ரேமு. இது வந்து டெக்ஸ்ட்டு பேராகிராஃபாகவே செலக்ட் ஆகும். ஒரே டூல் தான் இது. டீலே 2 டைப் இருக்குது. நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் இப்படி வரும். இதை வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இது வந்து எது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டில் இங்கே ஒரு பிராண்டு நேம் வருது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சாக்லேட்னு வச்சுப்போம். சாக்லேட்னு வச்சுப்போம். அந்த சாக்லேட்டை வந்து இது வந்து இந்த ப்ராடக்டோட நேமு. ஓகேவா? இந்தமாரி வர கேஸில் வந்து நம்ம ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுற டூல் தான் யூஸ் பண்ணுவோம். இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். இதே இதோட இன்க்ரீடியண்ட்டு சைடில் போட்டிருப்பாங்கள்ல, இது வந்து என்னென்ன இருக்குது இல்லை அப்படின்னு, அந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு வரப்போ டெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவோம். என்ன ரீசன் வச்சிங்கன்னா, இதில் நீங்கள் நிறையா இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து நீங்கள் நிறையா எப்படி சொல்கிறது, அலைன்மெண்ட்டு, அப்பியரன்ஸு, அப்புறம் டெக்ஸ்ட்டை வந்து பொசிஷன் பண்ணுறது, கிராஃபிக் ஸ்டைல் அப்ளை பண்ணுறது, வேறு என்ன கண்டென்ஸ் பண்ணுறது, இதில் வந்து லே அவுட் பண்ணுறதுக்கெலாம் வந்து டெக்ஸ்ட்டு ஃப்ரேமுக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதே வந்து இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து இப்போ இதை காப்பி பண்ணி இப்படி பண்ணுறப்ப இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குள்ள வைக்கிங்கன்னா மேனுவலாக வந்து எல்லாத்தையும் பிரேக் பண்ணிருக்கணும். என்ட்ரு கொடுத்து இதில் அப்படி இல்லை. இப்போ இந்த இடத்துல இந்த பேனர் வந்து சின்னதாகுதுன்னா டெக்ஸ்ட் ஃப்ரேமில் இருந்தால் ஈஸியாக நவுத்திடலாம். அதில் வந்து இந்த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கிற டெக்ஸ்ட்டு ஃப்ரேம் அண்டு பார்த்து வந்து
உங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து இதுதான் யூஸ் பண்ணணுங்கிற ரூல்லாம் கிடையாது. கம்பல்சரி நீங்கள் எல்லா இடத்துலையும் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணணும். கம்பல்சரி டெக்ஸ்ட் பார்த்து தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. இது நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். எது உங்களுக்கு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் டெக்ஸ்ட்டு ஃப்ரேம்ங்கிறது கண்டிப்பாக பல்காக பெரிய டெக்ஸ்ட் வரப்போ, டெக்ஸ்ட்டு ரன் ஆன் ஃப்ளோ பண்ணுறப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து இந்த நார்மலாக வந்து டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டூல்லையே வந்து பார்த்திங்கன்னா ஏரியா டைப் டூல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸை விட்டுருங்க. வேறு ஏதாவது வரையறேன். ஆக்டாகன் இருக்குன்னு வச்சுங்க. இந்த ஆக்டாகனுக்குள்ளே டைப் பண்ணணும் அப்படின்னா மேலே கிளிக் பண்ணுங்கள். உள்ளே கிளிக் பண்ணக்கூடாது. மேலே இந்த எட்ஜ் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த ஷேப்லேயே வந்து உங்களுக்கு டைப் பண்ணுற மாரி வரும். அதுக்காக உள்ள டூல். நெக்ஸ்ட்டு வந்து டைப் ஆன் பாத்துனா ஒன்றும் கிடையாது. நிறைய இடத்துல இந்த இது பார்த்துருப்பீங்க. பென் டூலில் இப்படி ஒரு பாத்து போடுறேன், வேவ் மாதிரி. இப்போ எனக்கு வந்து இதில் ஃப்ளோ பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஃப்ளோ ஆகும். இந்த ஸ்டைல் வந்து நிறையா ஆட்டோவில் பார்த்துருப்பீங்க, நிறையா ப்ராடக்ட்டில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டைப் டூல். இது வந்து வெர்டிக்கலாக டைப் ஆகும். இதுக்காக உள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டைப் ஏரியா டூல். இப்போ இந்த ஒரு ஆக்டாகனில் பார்த்தோம்ல, அது வந்து இப்படி ஃப்ளோ ஆனது வந்து உங்களுக்கு வந்து வெர்டிக்கலாக ஃப்ளோ ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா ஹரிசாண்டல், இப்போ எல்லாமே வெர்டிக்கல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலில் பாத் டூல். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு மேலே வச்சிங்கன்னா கூட இது வீடியோ காட்டும். ஆனால் மெயின் இதுக்கு மட்டும் வீடியோ காட்டும், உள்ளே காட்டலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டச் டைப் டூல். ஓகேவா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டூல். இப்போ பாருங்கள், இப்போ அதாவது தமிழ் ப்ரோ டைப் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஆறு மட்டும் எனக்கு வந்து வேறு கலரில் வேறு ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிறப்ப இந்த டூல் யூஸ் ஆகும். டச் டைப் டூல் போயிட்டேன், ஆரை செலக்ட் பண்ணிட்டேன். ஆரோட கலர் மட்டும் ரெட்டு மாற்றுறேன். இப்போ டீயோட கலர் ரெட்டு மாற்றுறேன். அதுமாரி இதை வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கணும். இந்த ஒரு லெட்ரு மட்டும் நகருது இப்படி இருக்கணும் வச்சுப்போம். இது அப்படிதான். இதுமாரி உங்களுக்கு வந்து என்ன ஸ்டைல் வேணால் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட லெட்டருக்கு மட்டும் நீங்கள் கலர் மாற்றலாம். குறிப்பிட்ட லெட்டருக்கு மட்டும் நீங்கள் வந்து சைஸ் மாற்றலாம். அந்த இடத்துல இது மட்டும் எனக்கு குட்டியாக வரணும். இதுமாரி ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேமில் இண்டிவிஜுவல் ஒரு கேரக்டருக்கு வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல் தான் இந்த டச் டைப் டூல். ஓகேவா? டெக்ஸ்ட் டூல் எல்லாம் கிளியர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது போகலாம் நம்ம டாபிக்கு. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைன் டூலு. இது வந்து லைன் இப்படி போடலாம். ஷிஃப்ட்டை பிடிச்சி போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வரும். இப்போ இதில் வந்து ஒரு டிப்ஸ் என்னென்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். மவுஸை வச்சு ஆர்ட்போர்டில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அதோட செட்டிங் உங்களுக்கு வரும். இப்போ இதில் உங்களுக்கு வேணால் கூட அடிச்சிக்கலாம். 200 mm 0 degree அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும். இப்படி பண்ணலாம். இந்த லைன்ஸை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பேசிக் டூல் தான். நெக்ஸ்ட் ஆர்க் டூல். இந்த மாதிரி ஆர்க் வரைகிறதுக்கு மவுஸை பிடிச்சி இப்படி வரையலாம். இல்லைன்னா இப்படி ஓவனே செட்டிங் வரும். இதுக்கு அவ்வளோ டூலு. ஸ்பைரல் டூல் இந்த இருக்குல்ல, இது இப்படி நீங்கள் இப்படி மவுஸில் பண்ணுறப்ப கீபோர்டில் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிங்கன்னா இந்த இது செட்டிங் மாற்றிக்கலாம். நீங்கள் மாறுறது தெரியுதா இல்லையா? சென்டரில் பாருங்களேன், சென்டர் பாயிண்டில்
சென்டர் பாயிண்டில் தெரியுதா? அந்த மவுஸ் டவுன் பண்ணுறப்ப இப்போ அப் பண்ணுறேன். இதுமாரி மாற்றிக்கலாம். அதே தான் திரும்ப ஆர்ட் போர்டில் கிளிக் பண்ணால் அதில் செட்டிங்ஸ் வரும். இங்கே கூட இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் வந்து இப்படி இருக்குது. இதை வச்சுட்டு இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டை கூட இப்படி ஃப்ளோ பண்ணி இங்கேருந்து ஃப்ளோ பண்ணுறேன். இப்படி கூட கொண்டு வரலாம். இது ஒரு டிசைன் எங்கேயாவது யூஸ் பண்ணலாம். பேம்ப்ளெட் ரெடி பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணுவாங்க. இதுமாரி ஒவ்வொரு டூலோட அது எப்படி சொல்கிறது, இன்டர்ஃபியர் ஆகிருக்கும். இப்போ இந்த டூலை வச்சு இதை மட்டும் தான் பண்ண முடியும். இதை வச்சு இன்னொரு டூலை கம்பைன் பண்ணி ஏதாவது பண்ணலாம். அந்தமாரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் கிரிட் டூல். இந்த கிரிட்ஸு கிரியேட் பண்ணுறதுக்காக உள்ள டூல் இது. நெக்ஸ்ட்டு போலார் கிரிட்டு. இது அதே தான். அந்த இப்படி இதெல்லாம் இந்த சயின்ஸ் புக்கில் பார்த்த மாதிரி இருக்குது. அதுமாரி உள்ள டூலு மேலே வச்சிங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ண கூட காட்டும். காட்டுதா பார்ப்போமா? காட்டலை. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஷேப்ஸ் டூல்ஸு. ஷேப்ஸ் டூல்ஸில் ஃபஸ்ட்டு இருக்குது ரெக்டாங்குலர். இதுக்கு வந்து எம்மு. நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா வரும். சேம் வந்து இல்லிஸ்ட்ரேட்லேயே உள்ள இது பேசிக். இது நான் ஒவ்வொரு தாட்டி சொல்லணும் அவசியம் இல்லை. இது தேவையில்லாமல் வீடியோ தான் டைம் எடுக்கும். நீங்கள் ஒரு டூல் அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஜஸ்ட் ஆர்ட் போர்டு வச்சு கிளிக் பண்ணால் அது உள்ள செட்டிங் வரும். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள், எல்லா டூலுக்குமே. அதனால் அதை ஒவ்வொரு தடவை சொல்லலை. ட்ராக் பண்ணிங்கன்னா வரும். ஷிஃப்ட்டை பிடிச்சி பண்ணிங்கன்னா ஈவனாக வரும். நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிக்காமல் பண்ணிங்கன்னா இப்படி வேணால் பண்ணிக்கலாம். சரியா? அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து ரெக்டாங்கிள் டூல், ஃபஸ்ட்டு டூலு. அடுத்த டூல் வந்து ரவுண்டட் ரெக்டாங்கிள். அதில் கார்னர் வந்து ரவுண்டடாக வரும். இது வந்து நீங்கள் ரவுண்டடோட ஷேப் மாற்றினா அப்படி இழுக்கிறப்பயே ஷிஃப்ட்டு இருக்குல்ல பிடிச்சிங்கன்னா, ஷிஃப்ட்டு கிடையாது, டவுன் அண்ட் அப் ஆரோ பண்ணிங்கன்னா அந்த கார்னர் பார்த்திங்கன்னா தெரியும். ஷேப் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் வந்து ஒரு டிப்ஸு, ஒரு ரெக்டாங்கிள் ஒரு இடத்துல ஆர்ட் ஒர்க்கில் இருக்குது, டிஃபால்ட்டாக முன்னாடி இருக்குதுன்னு வச்சிங்க. இதை நீங்கள் ரவுண்டடாக மாற்றினா திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ரவுண்டட் தான் க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த கார்னரில் ஒரு ஆப்ஷன் காட்டுதா, இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் கீழே இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த கார்னரோட வேல்யூஸு. இது வந்து லிங்க் ஆன் பண்ணி விட்டுங்க. இப்போ இந்த கார்னர் வந்து எனக்கு 5 mm வந்து ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா கொடுத்தீங்கன்னா தெரியுதா, ஆகிட்டு பாருங்கள். இதில் ஒரு 10 mm. ஆல்ரெடி இருக்க ரெக்டாங்கிளையுமே நீங்கள் வந்து ரவுண்டடாக மாற்ற முடியும். சரியா? அதுக்காக உள்ள ஏரியா இதுதான் இந்த இப்படி ஹைலைட் ஆகி காட்டும். இது வந்து அந்த கார்னரை வந்து மேனலாக கூட இப்படி பண்ணலாம். கார்னரை வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்காக உள்ள டூல்ஸ். நெக்ஸ்ட்டு எலிப்ஸ் டூலு. நீங்கள் வந்து ஷிஃப்ட் எதுவும் பிடிக்காமல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஷேப் வேணும் வரும். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் சர்க்கிளாக வரும். நெக்ஸ்ட்டு பாலிகன். இதுவும் அதே கான்செப்ட் தான். இப்போ வந்து இதில் வந்து எட்ஜஸ் வந்து 1 2 3 4 6 எட்ஜஸ் இருக்குது. இது வேணால் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், டிக்ரீஸ் பண்ண போகிறேன்னா அப் அண்ட் டவுன் வந்து கீபோர்டில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சா டிஃப்ரெண்ட்டு. இப்போ முக்கோணமாக ஆகிட்டு உங்களை எவ்வளோனா இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். அதே தான் திரும்ப ஆர்ட் போர்டில் கிளிக் பண்ணாலும் சைட்ஸ் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டூல். இது சேம் அதே தான். அப் அண்ட் டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ளேர் டூல். இது வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் வரும். இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னு எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பெயிண்ட் ப்ரஷ் டூல். இது வந்து ப்ரஷ் டூல் நம்ம பெயிண்டில் இருக்கும்ல அதேமாரி ஒரு ப்ரஷ் டூல் தான். ஆனால் இது கொஞ்சம் அட்வான்ஸு. நீங்கள் இதில் வந்து கலர் மட்டும் இல்லை, பேட்டர்ன் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பேட்டர்ன் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா பேட்டர்னை செலக்ட் பண்ணிட்டேன். பேட்டர்னை கூட நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். இது வந்து மோஸ்ட்லி வந்து எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சிங்க அவ்வளோதான். இதில் பாம் ப்ரஷ் டூல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எது தெரில, அதுவாக ஷேப்பாக கன்வெர்ட் ஆகுது. ஆனால் நமக்கு ஆகலை. இந்த டூலில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த டூல் எங்கே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி ப்ரஷ் டூல் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதில் போடுறது தான் அதிலே வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது பக்கத்தில் இன்னொன்று போடுறேன்.
ரொம்பவும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் அவன் ஷேப்பாக மாறுன்னு சொல்கிறான். அப்போல்லாம் ஒன்றும் தெரில, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டூல்ஸை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ரெப்ரோ. ஹேவ் அ நைஸ் டே.